ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி, வேவு பார்த்தாரா அன்புமணி அப்படின்னு இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா வெடிச்சிருந்தது. இந்த நிலையில் அன்புமணியின் தாயார் அவரது வீட்டிற்கே சென்று அரவணைச்சு ஒரு பாச மழையை பொழிஞ்சிருக்காங்க. ராமதாஸ் வீடு முழுக்க கேமரா இருக்குது ஒன்று. ரெண்டாவது அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் சுசீலாவால் நியமனம் பண்ணவங்க. ரெண்டாவது அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய மகள் காந்திமதி தான் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு கொடுக்குறது போகிறத வரதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இவருக்கு அந்த மைக்ரோஃபோன் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா. மைக்ரோஃபோன் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகி வரும். ரிசல்ட் வந்த உடனே தெரியும் யார் வச்சாங்கன்றது தெரியும். மதிமுகவில் பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் துரை வைகோக்காக கூடவே பல வருஷமா பயணித்து பல செயல்களை கட்சிக்காக செய்த திரு மல்லை சத்யா அவர்களை துரோகி அப்படின்னு குறிப்பிட்டாரு. அவரோட கம்பேர் பண்ணும்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கட்சி நிர்வாகிகளுக்காக மகனே எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாங்களே சார். இல்லை, மகன் என்ன எதிர்த்து நிற்கிறாரு? கட்சியின் வளர்ச்சியெல்லாம் பாதிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. சுசீலா வாழ வைக்கணும், இருக்கிற சொத்தை பார்த்துக்கணும், அதுக்காக தானே தவிர சுசீலா சொன்னால் நாளைக்கு அதுதான் சொல்ல சுசீலா பார்த்துட்டு இங்கே பிரச்சனையை முடிஞ்சிடுமே. அன்புமணி போய் சுசீலா பார்த்துட்டு என்ன சித்தி நான் இது பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. கூட்டம்னா கூட ராமதாஸ் வீட்டு நாயின் கை தட்டுவாங்க. அடுத்தது ராமதாஸ் வீட்டில் ஒன்றுமே இல்லாத ஆளு அதான் வந்தானே ராமதாஸ் சால்வ் பண்ணால் அதுக்கும் கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்கம்மா. ஸோ இப்போ சுசீலா கையில் தான் கட்சி இருக்குது. சுசீலா தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. சுசீலா சொன்னவங்கள தான் ராமதாஸ் பார்ப்பார், வேறு யாரும் பார்க்க முடியாது. அது மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க கூட வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறவங்க யாருன்னா அந்த கவிதா அந்த காந்தி. ஸோ ஸ்ரீகாந்தி தான் அங்கே போய் பார்த்துக்குது. அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அவனுக்கு கூட அன்புமணி வர விட மாட்டுற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, நீ கட்சி வேணும், அப்பா வேணுங்கிற, அப்போ அவங்க அக்கா பசங்க வேணாவா? இந்த பத்திரகாளி அவங்க வீட்டுக்கு போகுதுன்னா எல்லாம் ராமதாஸ்லாம் எல்லாம் சட்டக்கட்டெல்லாம் கட்டி போட்டு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் போட்டு உட்காந்துருவார். எதுக்கும் வரமாட்டார், கூப்பிட்டாலும் போக மாட்டார், பேச மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாம் நடந்தது, நடந்துட்டு இருக்குது. என்னன்னா அமித்ஷா அவருக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. தமிழகத்தில் பாமக அப்படின்னாலே ராமதாஸ் தான், ராமதாஸ் கை காட்டுறவர் தான் பாமக வேட்பாளர் அப்படின்றதுனால அன்புமணிக்கு பாமகவில் பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு அமித்ஷா அன்புமணியை சந்திக்க மறுத்ததா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மறுத்தாங்க, போனாங்க, அதை விடுங்க. இது என்னன்னா ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. பாமகவின் உட்கட்சி மோதல் கொஞ்ச நாட்களாவே பூதாகரமா இந்த பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்க நிலையில ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி, வேவு பார்த்தாரா அன்புமணி அப்படின்னு இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா வெடிச்சிருந்தது. இந்த நிலையில அன்புமணியின் தாயார் அவரது வீட்டிற்கே சென்று அரவணைச்சு ஒரு பாச மழையை பொழிஞ்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இந்த அப்பா மகன் சண்டை முடிவுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இது குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? அந்த மைக்ரோஃபோன் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒட்டு கேட்கும் கருவி. அந்த ஒட்டு கேட்கும் கருவியை பற்றி இப்போ போன மாதம் 11ஆம் தேதி விருதாச்சலத்தில் ராமதாஸே சொல்கிறாரு, என் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒட்டு கேட்கும் கருவி லைக்கா நிறுவனத்தினால வாங்கி வச்சிருக்கிறாங்க. லைக்கா நிறுவனத்தில் யார் CEO? GK மணியினுடைய சொந்த பையன் தமிழ்குமரன். அவர் வச்சிருக்கிறாரா ஒரு டவுட்டுக்கு சொல்கிறது. அது இல்லாமல் அதை அந்த ஒட்டு கேட்கும் கருவியிலிருந்து 7 நம்பர்களுக்கு செய்தியை ஒரே நேரத்தில் பரப்பக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒட்டு கேட்கும் கருவி இது நாள் வரையில் அவங்க சொன்னாங்களே தவிர ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக தனியார் நிறுவனத்தை சார்ந்த நிபுணர்களை வரவழைச்சு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் தகவல் கொடுத்து அது வெட்ட வெளிச்சமாகலை. இதற்கிடையில் நேற்று என்ன பண்ணாங்க, அவருடைய தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் அந்த F4 போலீஸ் ஸ்டேஷன், கிளியனூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்து இது மாதிரி இந்த ஒட்டு கேட்கும் கருவி எங்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் சொல்லணும், நீங்கள் சைபர் கிரைமில் எடுத்து விசாரிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இன்டர்ன் நேராக SP ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுங்க, சைபர் கிரைம் தனியாக இருக்குது, அடிஷ்னல் SP இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுங்கன்னா அதையும் கொண்டு
கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இது வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த கருவியை ஆய்வு பண்ணி அது என்ன நடந்தது, யார் அங்கே வச்சதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது இந்நேரம் அவங்களுக்கே தெரியும். ஆனால் அத்தன்டிகேட்டடாக ரிப்போர்ட் வாங்கி அவங்க அறிவிக்கணுன்றதுக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ராமதாஸ் வீடு முழுக்க கேமரா இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் வந்து சுசீலாவால் நியமனம் பண்ணவங்க. ரெண்டாவது வந்து அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய மகள் காந்திமதி தான் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு கொடுக்குறது போகிறத வரதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இவருக்கு வந்து அந்த மைக்ரோஃபோன் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா, மைக்ரோஃபோன் வந்து இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி வரும். ரிசல்ட் வந்த உடனே தெரியும் யார் வச்சாங்கன்றது தெரியும். இதுக்கு நடுவில் இந்த மைக்ரோஃபோன் விவகாரம் வந்த உடனே அன்புமணி வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், ராமதாஸ் வந்து அன்புமணியோட என் பேரை நீ சேர்த்து போடக்கூடாது சொல்கிறாருங்களா. அன்புமணி வரக்கூடாது, நீ தனியாக பண்ணிக்கோ, அன்புமணிக்கு பின்னாடி இனிஷியல் ஒன்றா போட்டுக்கோ, என்னுடைய இனிஷியல் ஆனால் R1 நீ போட்டுக்கோ, இல்லை அது என்னவோ அது மாதிரி நீ போட்டுக்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போவே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக வேறு ஊன்றி ரெண்டும் பிளவுபட்டு இருக்கிற சூழல் இருந்து அதை சொல்லுவார். கட்சியில் உள்ள முன்னாள் நிர்வாகிகளுக்காக மகனையே வந்து எதிர்த்து நிற்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தானே சார் பார்க்கப்படுது. என்னன்னா மதிமுகவில் பார்த்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் துரை வைகோக்காக கூடவே பல வருஷமாக பயணித்து பல செயல்களை கட்சிக்காக செய்த திரு மல்லை சத்யா அவர்களை துரோகி அப்படின்னு குறிப்பிட்டாரு. அவரோட கம்பேர் பண்ணும்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு கட்சி நிர்வாகிகளுக்காக மகனையே எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாங்களே சார். இல்லை, மகன் என்ன எதிர்த்து நிற்கிறாரு? மகனே என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி நிர்வாகிகள் தான் முக்கியம், கட்சியின் செயல் வந்து கட்சியின் வளர்ச்சி பாதிக்கிறதுக்காக மகனையே நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. கட்சியின் வளர்ச்சியெல்லாம் பாதிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. சுசீலா வாழ வைக்கணும், இருக்கிற சொத்தை பார்த்துக்கணும், அதுக்காக தானே தவிர சுசீலா சொன்னால் நாளைக்கு அதுதான் சொல்ல சுசீலா பார்த்துட்டா இங்கே பிரச்சனையே முடிஞ்சிடுமே. இப்போ அன்புமணி போய் சுசீலா பார்த்துட்டு என்ன சித்தி நான் வந்து இது பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னென்னா இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி சொத்து வந்து எல்லா சொத்தையும் அவங்களுடைய மகளுக்கு 2 பேருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, மகனுக்கு கொடுக்கல. அது இவருக்கு தேவையில்லை. வேறு மாதிரி 100 மடங்கு சொத்துக்கள் நிறைய வச்சுருக்காரு. உலகளாவிய அளவில் இருக்குது, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குது, அன்புமணிக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த சொத்து பற்றி பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, சமூக நீதிக்கான கட்சி. கரெக்டுங்களா? அடுத்தது சமூக நீதிக்கான கட்சி என்னாச்சு, ஜாதி கட்சியாகி குடும்ப கட்சியாகி இன்னைக்கு ஒருத்தர சண்டை போட்டுக்கிட்டு இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ அன்புமணிக்கிட்டேயும் ராமதாஸ்கிட்டையும் இவ்வளோ பணம் இருந்தோம், இந்த ஏழை மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒன்றும் சொல்லலை. குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பயன் இல்லையே. இவங்களுக்கு என்ன, இப்போ அவரை வந்து ஒப்பிட்டு இவர் வந்து ஒப்பிட்டுலாம் பேச வேணாம். ராமதாஸ் வந்து சொல்லட்டுமே, என்ன பண்ணிட்டார், கட்சி விட்டு நீக்கிட்டாரா, நீ போடான்னு சொல்லிட்டாரா? நான் தான் தலைவர், அவன் செயல் தலைவர் தான், சொன்ன பேச்சை கேட்கணும். காந்திமதி அவர்களை முன்னிறுத்துறாரு. அதை பார்க்கும் பொழுது அன்புமணியை ஓரம் கட்ட தான் காந்திமதியை முன்னிறுத்துறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவதுமா ஒன்றும் இல்லை, ராமதாஸ் வீட்டில் போன உடனே இப்போ வந்து இவ்வளோ நாள் அவங்க வந்து யார்கிட்டலாம் ராமதாஸ் ஆர்டர் கொடுத்தார்ல, ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பார்ல, லெட்டர் கொடுத்து இன்றையிலேருந்து நீ போய் கொள்ளை அடிச்சுக்கலாம், நீ ஊர் தாலியாக இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்ரு. அதுதான் நிர்வாகிகள் நியமனம் பண்ணுறது. அது தவிர அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்க எல்லாருமே இந்த காந்திமதி கிட்ட அப்போயே ஃபோட்டோ எடுத்துக்கினாங்களே. ஒன்று கீழே இருக்கிறாங்க, அந்த காந்திமதி உட்காந்துருக்கும் போது அந்த செயற்குழுவில் மேலே வான்னு கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு உட்கார வச்சாங்க எல்லாரும். அவங்க அதை மறுக்கிறாங்க. முதல்ல எல்லாம் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்த பிறகு எழுந்துக்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்க உட்கார வச்சுட்டு மேலே உட்கார வச்சு அவங்கள பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன், இப்போ வந்து ராமதாஸ் பொண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சா கை தட்டினாங்க. அடுத்து ராமதாஸ் வீட்டில் சுற்றிக்கின்னு கிடந்த நாயை கூப்பிட்டு வந்தால் கூட ராமதாஸ் வீட்டு நாயின்னு கை தட்டுவாங்க. அடுத்தது ராமதாஸ் வீட்டில் ஒன்றுமே இல்லாத ஆள் அதான் வந்தானே ராமதாஸ் ஆள் பண்ணால் அதுக்கும் கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்கம்மா, அது போயிட்டு இருக்குது. ஸோ அவங்கள வந்து என்னென்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க எதாவது கிடைக்காதா, இந்த காலத்தை எதாவது கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட இருக்கவங்களாம் யார், அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்க. இப்போ வந்து அருள்மொழிக்கு என்ன வயசாச்சு, நடக்க முடியல, அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார், அவருக்கு எதாவது உதவி பண்ணி ஒத்தாசை பண்ணி வச்சுருக்கீங்களா? அவர் அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த வீடு இந்த அரசாங்கம் கொடுக்குற வீட்டில் வந்து கட்டிட்டு ஒரு ஷெட்டை போட்டு சும்மா அப்படியே உக்காந்துன்னுக்கிறாரு. அதுதான் இவர் தீரன், அவர் கட்சிக்கு தலைவராக இருந்தார், போனார், சண்டை போட்டார், வந்தார். அவர் என்ன நிலைமை, வந்து போகிறதுக்கு எவனாவது வந்தானா அவங்க வருவான், அவங்க கூட காரில் ஏறி வந்து தான் போகிறாரு. அவருக்கும் ஒன்றும் இல்லை. அவர் வந்து
இதுக்குனுடைய என்னது இந்த அரசியல் விவகார குழுவுடைய தலைவராக இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பாவம் ஒன்றும் போகலை. சாயங்கால நேரத்தில் வந்துட்டு போகிறதுக்காக பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சுன்னு ஒப்பாரி வச்சுன்னுக்கிறாரு. பாருன்னு இவங்கெல்லாம் அந்த வீர இதெல்லாம் ஆதி காலத்தில் அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மகளிர் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று இவங்க தலைமை தாங்கணும். தலைமைனா யார் முன்னாடிலாம் இருக்கும்போது மகளிர் அணி தலைவி தான் தலைமை தாங்குவாங்க. நாங்கள் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு அந்த வீரத்தாய் விடை தரும் நாள்னு பண்ணும்போது கோமதி அம்மா தான் தலைமை தாங்குறாங்க. ராமதாஸ் சொல்கிற மாதிரி அந்த இவங்கெல்லாம் வராது. அதுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 5ஆம் கிளாஸ் தான் அது அந்த சரஸ்வதிக்கு. ஸோ அந்த லெவல் தான். அப்புறம் அதை விட என்ன இவங்க என்ன பெரிய படிப்பு 4ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்குது அந்த சுசீலா. அதனால் ஒன்று சித்தினா 4ஆம் கிளாஸு, அதுனா அம்மானா பெற்ற தாய்னா இது பண்ண அந்த தெளிவாக சொல்கிறாங்களே. நீ ஆத்தாவை பார்க்குறத சின்ன ஆத்தாவை போய் பாடுறான்னு தானே சொல்கிறார், ராம்தாஸ்ன்னு தானே சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இவ்வளோ நாளாக தெரியல. அதெல்லாம் சும்மா தெரியலலாம் கிடையாது. ஏன்னா அவன் தான் அந்த கிளினிக்கில் இருக்கும்போது அவங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க, சுசீலா தான் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் தெரியும். இப்போ இந்த இதுக்காக அரசியல் காரணங்களுக்காக நான் என்னென்னா கட்சியை மொத்தமாக பேர்த்து எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தா மாதிரி ராமதாஸ் விடக்கூடாது. உன்னுடைய சாவுக்கு அப்புறம் எப்படி இங்கே இருக்கிறவங்கலாம் ஒன்றுமே காலி ஆகிடும், மெட்ராஸை சுற்றி இருக்கவங்க தான் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட்டணி வச்சுக்கின்னு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ சுசீலா கையில் தான் கட்சி இருக்குது, சுசீலா தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. சுசீலா சொன்னவங்கள தான் ராமதாஸ் பார்ப்பார், வேறு யாரும் பார்க்க முடியாது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க கூட வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறவங்க யாருன்னா அந்த கவிதா அந்த காந்தி. ஸோ ஸ்ரீகாந்தி தான் அங்கே போய் இருந்து பார்த்துக்குது. அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அவனுக்கு கூட அன்புமணி வர விட மாட்டுற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி நீ கட்சி வேணும் அப்பா வேணுங்கிற, அப்போ அவங்க அக்கா பசங்க வேணாவா? அவங்க அக்கா இதுக்கு தானே இந்த பையனுக்கு தானே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூத்த. ஆமாம், சஞ்சித்தாவை யார் கொடுத்துருக்காங்க? சஞ்சித்ரான்ற பொண்ணை யார் கொடுத்துருக்குறாங்க? அவங்க அக்கா 2வது பையனுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, அவங்க உறவு இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இப்போ இவர் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்தோன்னா அந்த அம்மா இங்கே பார்க்குறாங்கல்ல, எங்கே பார்க்குறாங்க? அன்புமணி வீட்டுக்கு போகும்போது அன்புமணி எப்படிங்கிற மாதிரி இன்னும் சோகமாக ரோபோ மாதிரி போய் ரோபோ மாதிரி சும்மா அப்படி ஒரு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அவங்க இஷ்டம். எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் என்ன சோகம் அப்படியே அன்புமணிக்கு இருக்குது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்? அம்மா தான் பெத்த மனம் பித்து அப்படி சொல்லுவாங்க. மகன் மனம் கல். இவங்க தான் அவங்க பண்ணுறாங்க, நம்ம பிள்ளையாச்சு அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க அவன் பையன் அப்படி பார்க்கலையே, அவங்க அம்மா கிட்ட அப்படிலாம் பண்ணிட்டானே. அந்த பத்திரகாளி அவங்க வீட்டுக்கு போகுதுன்னா எல்லாம் ராம்தாஸ்லாம் எல்லாம் சட்டக்கட்டெல்லாம் கட்டி போட்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் போட்டுன்னு உட்காந்துருவார். எதுக்கும் வரமாட்டார், கூப்பிட்டாலும் போக மாட்டார், பேச மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாம் நடந்தது, நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. எது கம்ப்ளைண்ட்டு எப்படிங்க பண்ண முடியும்? என்னுடைய ஃபேஸ்புக்கு என்னுடைய இது எக்ஸ் வலைதளத்தை மீட்டு கொடுக்கணும்னு டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. சரி இந்த இது இருக்குது இல்லை மைக்ரோஃபோன், இதை இங்கே கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிடுது. இது எங்கே தீர்ற பிரச்சனையா? நீங்களே சொல்லுங்கள். எல்லோரும் வெளியில் நாடகம் ஆடுவாங்க. அதுதான் சொல்கிறாரு, போவாங்க வருவாங்க எல்லாம் தான் சொல்லுவாங்க. சரி ராமதாஸுக்கு என்ன நடத்தணும்னு தெரியுங்க, கட்சி எப்படி எடுத்துன்னு போகிறது. இதனை ஆண்டு காலம் எவ்வளோ பேரை ஏமாற்றி எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் பண்ணி கட்சி நடத்தி இந்த மாதிரி இது துரோகத்திலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கா மாதிரி. இப்போ நாங்களாம் இருக்கும்போது என்ன, நீ எப்போயாவது கெட்டு போய் நாங்கள் சமுதாய வேலை செய்யணும்னு நாங்கள் சமுதாய வேலை செய்கிறோம். இப்போ நாங்கள் கட்சிக்கெலாம் நாங்கள் இது பண்ணலை. ஸோ இதே மாதிரி நாங்கள்லாம் கட்சிக்கு தலைவராக வரும்போது நீ என்ன பண்ணி அதை தானே இப்பவும் பண்ணுற? பையனாக இருந்தானே பொண்ணாக இருந்தால் அவர் என்னென்னா சாகும்போது சகல அரசு மரியாதையோடு சாகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு கட்சி தலைவராக இருந்தால் அது சரியாக இருக்கும்னு பார்க்குறாரு. ஸோ இப்போ அன்புமணிக்கு இயற்கையாகவே மந்திரியாக இருந்ததுனால அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்போ எல்லாம் சொன்னால் இவருக்கு என்ன வயசாகிடுச்சு. ஏங்க இப்போ ஒன்று மேலே 40-50 வயசான ஹார்ட் அட்டாக்கில் போயிடல அவன் அன்புமணி அது மாதிரி போயிட்டான்னா நான் கேட்குறேன், ஒரு பேச்சுக்கு தான், யதார்த்தத்தை தான் கேட்குறேன். இவருக்கு என்ன அவர் ரொம்ப மூசாயிட்டாரு, வயசாகிட்டாரு, இவர்கிட்ட ஏன் போகிறேன், இவர் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குல்லா போட்டு இந்த பக்கம் அன்புமணிக்கு என்ன சொல்கிறாங்க, அன்புமணி நீ நீ தான் இளைஞர், இதான் எதிர்காலம், நீ தான் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும், எல்லாம் பண்ணணும். அந்த ஆளை போட்டு உருட்டி அவர் போய் சேர்ந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ யாருக்கும் இயற்கை யார்கிட்டமா இருக்குது, யாரை போட்டு இது பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தப்பான விவகாரங்கள், தப்பான விஷயங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறதுல ராமதாஸ் மாதிரி கில்லாடி இதை சத்தியம் பண்ணி ஏமாத்தினாலுங்க. இப்போ ஏதாவது ஒரு சத்தியம் முதல்ல தான் சொல்ல, நான் என்னுடைய சத்தியத்தை மீறினேன். எதுக்கு மீறினேன்? என் பையனுக்காக மீறினேன்.
35 வயசு வரலாம் அமைதியாக இருந்தால் 36வது வயசு அவனுக்கு வந்த உடனே எம்பி ஆக்கினா அன்றைக்கே வந்து மத்திய மந்திரி ஆக்கினேன். அது கூட வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு போக வேண்டியது, போய் அங்கே உட்காந்து ஒரு நாள்லாம் கண்ணு முழிச்சு எடுத்துன்னு வந்து நான் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏன் இது மாதிரி இந்த 10.5க்கு நீ பண்ண வேண்டியது தானே? சும்மானாலும் வந்து போராட்டம் பண்ணுவதோ வருவோம் அது வருவோன்னு ஏமாத்திக்கின்னு இருக்கிற. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக தந்தையை எதிர்த்த அன்புமணியை அமித்ஷா கைவிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். என்னன்னா அமித்ஷாவிற்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு, தமிழகத்துல பாமக அப்படின்னாலே ராமதாஸ் தான், ராமதாஸ் கை காட்டுறவர் தான் பாமக வேட்பாளர் அப்படின்றதுனால அன்புமணிக்கு பாமகல பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு அமித்ஷா அன்புமணியை சந்திக்க மறுத்ததா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மறுத்தாங்க போனாங்க, அதை விடுங்க. இது என்னன்னா ராமதாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, இது வரல எந்த கட்சிக்கு தெரியும். இப்போ தேசிய கட்சிக்கும் இது வந்து மாநில கட்சிக்கும் யார் கூட ஒப்பந்தம் போட்டால் செல்லுபடியாகும், அது நான் தான், என்கிட்ட தான் ஒப்பந்தம் போட வருவாங்கன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ தெளிவாக சொல்லிட்டார்ல, அவனுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, நான் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவேன். அதுக்கப்புறமும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, தலைவருக்கு தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட முடியும், நான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டால் தான் யார் வேட்பாளர் நான் தானே அறிவிப்பேன்றாரு. அப்போ அன்புமணிக்கிட்ட போய் என்ன பண்ணுறது? அதனால அங்கே போனவங்களாம் இங்கே ஓடியாராங்க. ஸோ இது மாதிரி வந்து நடக்குது. இந்த நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராமதாஸ் கை தான் மேலே ஓங்கும், ராமதாஸ் தான் வந்து மேலே வரும். அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து 13வது விதியின் பிரகாரம் சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, அவங்க கட்சியினுடைய சட்டத்திட்டம், அதில் என்ன சொல்கிறாரு, நிறுவனுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு கூட்ட முடியும். அவருடைய வழிகாட்டுதல் படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நடக்கணும்னு அவருடைய சட்டம். இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் தான் தலைவர், ஆனால் தலைவருக்கான அதிகாரம் என்னன்னா இவருடைய தலைமையில் வந்து கட்சி நடக்கணுன்றாங்க. இப்போ அவர் என்ன சொன்ன, நீ இவரே கிடையாதுப்பா, நீ செயல் தலைவர்ன்ட்டாரு. அப்போ எல்லா அதிகாரம் எங்கே இருக்குது? அங்கே தானே இருக்குது. அவர் சொன்னால் தானே இவர் கூட்டமே கூட்ட முடியும். இது இவங்க வைக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கே போகாது. ஏன்னா இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, யாரும் சின்னமும் கோர முடியாது. யார் நிற்கிறாங்களோ, யார் வேணாலும் புதுசாக வர்றவங்க கூட கேட்டால் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பெருசாக மக்களும் ஊடகங்களும் வந்து இதை பெருசுபடுத்தி பண்ணுறாங்களே, செய்தி பரபரப்புக்காக ராமதாஸ் சொல்கிறதெல்லாம் போட்டுட்ருக்காங்க, அன்புமணி சொல்கிறதெல்லாம் போட்டுட்ருக்காங்களே தவிர இவங்க வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது வட துருவம் தென் துருவம் மாதிரி ஆயிடுது. திமுக மாதிரி பிரிஞ்சது தான். இது ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி, இவர்கிட்ட 2 எம்எல்ஏ, அவர்கிட்ட 3 எம்எல்ஏன்னு போயிட்டாங்க. இவர் ஒரு கொறடாவை மாற்றி போடுறாரு. இது எல்லாமே வம்பு தும்பு தானே நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து அவர் பண்றதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட்ல வரணும், அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வராது. ஏன்னா சௌமியா இருக்கிறவர்களும் அன்புமணி அவங்க சொல்றது தான் கேட்பார். இந்த சுசீலா இருக்கிறவர்களும் இவங்க தான் கேட்பாங்க. இவங்க கட்சியை விட்டுட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து NT ராமராவ் ஒருத்தர் இருந்தார் இதில் ஆந்திராவில். அவங்க எப்படியெல்லாம் பண்ணார், மறுபடியும் சண்டை போட்டாங்க. அவங்க கூட வந்து சிவபார்வதின்னு ஒருத்தர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். சிவபார்வதி என்ன பண்ணாங்க, NTRனுடைய 2 ஜோடி செருப்பு வச்சுக்கிட்டு அவர் ஃபோட்டோ வச்சுட்டு கட்சி வரல அவங்க கட்சி நடத்துனாங்க. அந்த மாதிரி அந்த சுசீலா வந்து வெளியே வந்து வீதிக்கு வந்து நான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவர் இதுக்கு ஆன பிறகு ஒரு வேலை நடந்தால் அவங்க தான் கட்சி நடத்துவாங்க. ஏன்னா அந்த கட்சி விட மாட்டாங்க. எல்லா நிர்வாகிகளும் அவங்களுக்கு தெரியுங்க. இதில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் எல்லாம் பேசுகிறாங்களே, பேட்டி கொடுக்குறோம், எல்லாம் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன், எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குது. அவங்கக்கிட்ட போய் பார்த்தது, அவங்ககிட்ட வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட பேசுறது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் என்னங்க, அவங்களுடைய ஒரு 2வது மனைவி தானே. ஸோ அதனால் அவங்க அப்புறம் எடுக்கிறாங்க. என்னை ஏன் வெளியே காமிக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. இப்போ பிரச்சனையே அதுதான். ஸோ இவ்வளோ காலம் இருந்துட்டேன், இப்போ வந்து உடம்பு சரியில்லை, ராமதாஸுக்கு உடம்பு சரியில்லை, யார் போய் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? யார் போய் பார்ப்பாங்க? சரஸ்வதி பார்க்க முடியுமா? அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, அவங்க எழுந்து நடமாட முடியாமல் இருக்கிறாங்க, பார்க்குறீங்க. கைத்தாங்கலா, அதுவும் ரொம்ப கஷ்டம். இவரே வந்து ஒரு கைத்தாங்கலா போகிறாரு, ஆனால் அவர் பேசுவார், சரா விடுவார் ராமதாஸ். ஸோ அவங்க வந்து யார் பார்த்துக்கிறதுக்கு? இந்த சுசீலா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. சுசீலாவுக்கு யார் பாதுகாப்பு? துரைமுருகன் பாதுகாப்பு. இந்த துரைமுருகன் தான் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டுக்கு 4வது வீட்டில் வந்து தங்க வச்சு பார்த்துக்கிறாரு. எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க? அப்பல்லோவில். எல்லா அப்பல்லோ ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க தானே கூட இருக்காங்க. இவங்கள வராங்க, அவங்க பொண்ணாக வந்து பார்த்துக்குது, இல்லை அந்த அன்புமணியாக வந்து பார்த்துக்கிறான், இல்லை அன்புமணியினுடைய துணைவியாக வந்து பார்த்துக்க சௌமியா வந்து பார்த்துக்குது. யாரும் இல்லைங்க, இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக வயசான காலத்தில் யார் இவங்க தான் வருவாங்க. இவர் என்ன சொல்கிறார் அன்புமணி, எங்கள் அப்பாவுக்கு அல்ஜிபர் அப்படின்ற நோய் இருக்குது, வயசான காலத்தில் வந்தது, மண்டை குழம்பி போச்சு, அவர் மட்டும் வளர்றாரு, குழந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக சொல்கிறாரு.
சொல்லுங்க, எதாவது தப்பாக சொல்கிறாரா? அவர் ஆதி காலத்தில் நடந்ததெல்லாம் நினைவூட்டோட சொல்கிறாரு, நினைவு வந்து சொல்கிறாரு. அன்புமணிக்கு என்ன நான் பண்ணன்றதையும் சொல்கிறாரு. எப்போ கொண்டு போய் என் சத்தியத்தை மீறினன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அவரும் சொன்னார், நிறைய சத்தியத்தில் இது ஒரு சத்தியம், நான் கட்சிக்கோ சங்கத்துக்கோ எந்த காலத்துலையும் தலைவராக வர மாட்டேன்னாரு. அப்புறம் தலைவர் பதவி எடுத்து அக்கில் வச்சுன்னு இன்றைக்கி சுற்றினுக்கிறாரு. ஸோ அவர் சத்தியத்தை மீறினால் இவங்களெல்லாம் வந்து நான் ஒரு கடைசியாக ஒரே ஒரு இதுங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சு, ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தின் அப்போ ஒன்று சொல்லியிருக்காரு, பாமகவோட அதிமுக கூட்டணி நிச்சயம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதையும் நம்ம வருங்காலங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. இப்போ 10.5% வந்து அவராக கொடுத்தார். நாங்கள் போட்டோம் வழக்கு நெருக்கடி, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்ன பிறகு வந்து அதுக்கே ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் கொடுத்தாரு. அத்தனை 9 ஆண்டு கால அலைகழிப்புக்கு பிறகு அரசியல்வாதிகள் அது சொன்னாங்க. அப்போ கூட நான் கேட்டேன் அவரை பார்க்கும்போது, அண்ணே இது நான் வந்து அந்த நேரத்தில் சொல்ல முடியாமல் போச்சு, நேரம் இல்லை அப்படின்னாரு. ஸோ இப்போ வந்து 10.5% போகிற இடத்தெல்லாம் கேட்கும்போது நான் வந்தால் கொடுப்பேன் அப்படின்வார். அது வந்து தேர்தல் வாக்குறுதி அது மாதிரி போகிறாங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாமக அவங்க வந்து கூட்டணி போன்றது அவருடைய ஆசை. இங்க வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்களான்றது முடிவு பண்ண வேண்டியது யாரு? பிஜேபி இருக்கிற இடத்துல தான் இவங்க தான் போக மாட்டாங்களே, போக மாட்டாங்க. அன்புமணி தயாரா தானே சார் இருக்காரு. பிஜேபி அன்புமணிக்கு போயிடுவார். அன்புமணி கிட்ட இருக்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு சின்ன இது, அது போய் அவங்க அன்புமணி கூட போவாங்க. ராமதாஸ் வேற எங்கேயாவது போவார். அவர் தான் இவரோட கூட்டணி பேசிட்டு இருக்கார், விஜயோட பேசிட்டு இருக்காரு, தாவேகா கட்சியோட கூட்டணியில் பேசிட்டு இருக்காரு. அது அன்புமணி கூட அங்கே போனால் போல. ஏன்னா அவங்க தான் சொல்லணும், இப்போ வந்து இப்போ 37வது ஆண்டு விழாதுலாம் சொல்லி பண்ணுறாங்க இல்லைங்களா, கட்சி துவங்கி ஆச்சுன்னு. அப்போ சொல்லும்போது ஆட்சியில் பங்கு கேட்போம், அதே தான் ராமதாஸ் சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு கொடுக்குது எந்த கட்சி தயாராக இருக்குது? திமுக தயாராக இருக்குதா? அண்ணா திமுக தயாராக இருக்குதா? இல்லை, இவங்க மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து சொல்லும் போது கேட்பாங்க. அப்போ இவர் வந்து துணை முதல்வர் கேட்பனா, ராமதாஸ் எதுலேயும் ஆக போகிறது கிடையாது. அதனால அவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய சீட்டு எங்கே கிடைக்கும்? இவர் சொல்கிறார், இப்போ 40 சீட்டு பட்டுக்குன்னே ஜெயிக்கிற தந்திரம் என்கிட்ட இருக்குது, சூத்திரம் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அந்த மக்கள். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கு இதுதான் வாய்ப்பு இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இது உண்மையும் கூட. இது காலப்போக்கில் இது வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவர் வந்து என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பாம்பு கதை சொன்னனா இல்லை, சொல்லலை. எப்படின்னா, இப்போ வந்து பாம்பாட்டி என்ன பண்ணுவோம், அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு இந்த விரல் இப்படி காமிப்பான். இப்போ வலது கையை காமிச்சா அந்த பாம்பினுடைய மொத்த ஃபோக்கஸும் அட்டென்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? வலது பக்கம் இருக்கும். அப்படியே காமிச்சிட்டே இருக்கும்போது டப்புன்னு லெஃப்டில் போயிட்டு பாம்பை தூக்கிடுவோம். அது மாதிரி ராமதாஸ் ஒரு போக்கு ஒன்று காமிப்ப மாதிரி, திமுக கூட போகிறேன் அங்கே போகிறேன்னு அவருக்கு தூக்கின்னு போயிட்டு வேறு எங்கேயா போவார். தாபாக்கா கூட தான் கூட்டணி நிச்சயம் நடக்குது பாருங்க. இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு எங்கேயுமே சேருவதற்கு ஆள் இல்லை. இவர் அனாமதேய பேர் வழிகள் போக்கிடமற்றவர்கள்னு ஆன பிறகு எங்கேயாவது போய் சேரணும்ல, அது சேர்ற இடம் இதுவாக தான் இருக்கும். இதை விஜய் ஏற்றுக்க தயாராக இருப்பாரா? இல்லை, விஜய் தான் ஏற்கனவே பப்ளிக்காக சொல்லிட்டார்ல, நான் வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்குன்னா ஏற்றுக்கிறது புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே அவருடைய கட்சியில் இருக்கிற மாவட்ட தலைவர் செயலாளர் கட்சி மாநாடு போடும்போது இவர் சேர்த்துக்கிட்டார். அதெல்லாம் அரசியலில் சகஜம் தானே. அதுவும் ராமதாஸுக்கு வெட்கமறியாதவர்கள் இல்லையா, இல்லைங்க? அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த வெக்கங்கெல்லாம் அரசியல்லாம் பேசுறதுக்குள்ள இது கிடையாது. எப்படி ஒன்றாலும் நடக்கும், எது ஒன்றாலும் நடக்கும், கண்டிப்பாக சேருவாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.